மாணிக்க வாசகர் சைவ சமயம் தழைத்து வாழ பல அந்தணப் பெரியார்கள் ஆற்றிய சிறந்த தொண்டுகளைச் சொல்லிலோ எழுத்திலோ அடக்கிவிட முடியாது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்ற 4 சமயக் குரவர்கள் சிவனின் பெருமையை ஊர் ஊராகச் சென்று மக்களுக்கு உபதேசம் செய்து வந்தவர்கள். இவர்கள் அனைவருமே பிராமண குலத்தில் தோன்றிய வேத நெறிமுறைகளை நன்கு அறிந்த பண்டிதர்கள் என்பதையும் நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மதுரை மாநகருக்கு பெருமையும் வளமும் சேர்க்கும் வைகையாற்றின் கரையில் அமைந்துள்ள சிற்றூர் வாதவூர். அவ்வூரில் அமர்த்தியக்குடி என்னும் வேதியர் குலத்தில் தோன்றிய மாணிக்கம்தான் மாணிக்க வாசகர். வாதவூரார் என்றும் அழைக்கப்பட்டு வந்தார். இளமை பருவத்திலேயே வேதத்தின் பெருமைகளையும் அரசியல், பொருளியல் போன்ற கலைகளையும் கற்றுணர்ந்த அறிஞர் பெருந்தகையாக விளங்கினார் மாணிக்க வாசகர். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதை உணர்த்தும் வகையில் மாணிக்க வாசகரின் பெருமையை அறிந்த பாண்டிய மாமன்னன் அமர்த்தனன் மாணிக்க வாசகரை தன் அவைக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் பிரதம அமைச்சராக்கி தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் அளித்து கௌரவித்தான். மன்னன் தனக்கு அளித்த பட்டத்தையோ பதவியையோ பெரிதாக கருதாத பண்பாளர் மாணிக்க வாசகரின் எண்ணமெல்லாம் சிவபெருமானை குறித்தே சிந்தனை செய்து கொண்டிருந்தது. அமர்த்தன பாண்டியன் தனது படைக்கு குதிரைகள் தேவைப்படவே மாணிக்க வாசகரை கிழக்கு கடற்கரைக்கு அனுப்பி குதிரைகள் வாங்கி வருமாறு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார். குதிரைகள் வாங்கி வரச் சென்ற வாதவூரார் சென்ற வழியில் தவயோகி ஒருவரின் ஆசிரமத்தைக் கண்டு அவரிடம் தீட்சை பெற்று அவர் சீடராக மாறிவிட்டார். குதிரைகள் வாங்க கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் அவ்வூரில் உள்ள திருக்கோயிலை புதுப்பித்து கட்டுவதில் செலவிட்டார். குதிரைகளை வாங்கி வராமல் ஆலயம் கட்டுவதில் ஈடுபட்டிருந்த திருவாதவூரரை பற்றி அறிந்து கொண்ட மன்னன் அமர்த்தன பாண்டியன் தன் வீரர்களை அனுப்பி அவரை மதுரைக்கு சிறைப்பிடித்து வருமாறு கட்டளையிட்டார். குதிரைகள் வாங்காமல் பொன்னையெல்லாம் செலவு செய்து தனக்கு ஆலயம் கட்டியதற்காக வாதவூரார் சிறையில் அடைப்பட்டிருப்பதை அறிந்து கொண்ட சிவபெருமான் ஒரு சேவகர் வேடம் பூண்டு பல நூற்றுக்கணக்கான குதிரைகளுடன் சென்று அவற்றை வாதவூரார் வாங்கச் சொன்னதாக கூறி பாண்டிய மன்னனிடம் ஒப்படைத்தார். அமர்த்தன பாண்டியன் உடனே வாதவூரரை விடுதலை செய்தார். ஆனால் மறுநாளே மன்னனிடம் ஒப்படைக்கப்பட்ட குதிரைகள் நரிகளாக மாறி வயல்களில் சென்று நாசம் விளைவித்தன. மாணிக்க வாசகரை மீண்டும் சிறையில் அடைத்தான் மாமன்னன். அதே நேரம் வைகையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்கவே மன்னன் செய்வது அறியாது திகைத்தார். வெள்ளத்தை அடைக்கும் பணியில் ஒரு கூலியாக வந்த சிவபெருமான் வந்தி என்ற ஏழை பெண்ணின் பிட்டை வாங்கி சாப்பிட மன்னன் கோபம் கொண்டு இறைவனை பிரம்பால் அடிக்க அந்த அடி மன்னன் மேலும் விழுந்து வேதனைப்படுத்தியது. கூலியாக வந்தது இறைவன் என்பதை அறிந்த மன்னன் இறைவன் கட்டளைப்படி வாதவூரரை விடுதலை செய்தான். வெள்ளமும் அமைதியாகியது. திருப்பெருந்துறையில் சிவஞானம் அடைந்த மாணிக்க வாசகர் இறைவனை துதித்து பாடிய பாடல்களை திருவாசகம் என சிறப்பு பெற்றது. மாணிக்க வாசகர் உத்திரகோச மங்கை, திருப்பெருந்துறை, திருவாரூர், திருவிடைமருதூர், திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், சீர்காழி போன்ற இடங்களில் உள்ள இறைவனின் பெருமைகளை குறித்து பாமாலை இயற்றியுள்ளார். மதுரை வேதியரின் திருக்கோவையார் என்னும் 400 பாடல்களை மாணிக்க வாசகர் பாடி வேதியரை மகிழ்வித்தார். திருக்கோவையார் பாடல்களே திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியவை என்று சிறப்பு பெருமையுடன் இன்றளவும் விளங்குகிறது. மாணிக்க வாசகரின் திருவாசகமும்
திருக்கோவையாரும் தமிழுக்கும் சைவத்திற்கும் கிடைத்த ஒப்பற்ற பொக்கிஷங்கள். மாணிக்க வாசகரின் திருவம்பாவையும் ஆண்டாளின் திருப்பாவையைப் போல் புகழும் பெருமை உடைய இலக்கிய நூல். அந்தணர் குல மைந்தன் மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நாமும் பாடி மகிழ்ந்து இறைவனை துதித்து வாழ்வில் நன்மைகள் அடைய முயல்வோம். நன்றி, வணக்கம்.